சாகர வரைக்கும் பல்லே விழக்கூடாது. பல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. சாகர வரைக்கும் நம்முடைய பல்பொடி யூஸ் பண்ணா பல்லே விழாதுன்னு சொன்னீங்க. பஞ்சபூத அடிப்படையில ரெடி பண்ணிக்கிற போது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்களேன், நானே மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி நானே கொஞ்சம் இப்படி இருக்குமா, முடியுமா, சாத்தியமா அப்படின்ற அளவுக்கு இருந்தேன். அது எப்படி பஞ்சபூத அடிப்படையில அந்த பல்பொடி ரெடி பண்ணீங்க? அதனுடைய மகத்துவம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூத தத்துவம் அப்படின்னும் போது சித்தர்களுடைய வழிமுறை இது. முதல்ல பஞ்சபூதம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ரிப்பீட் பண்ணுறேன்னு தவறாக நினைக்க வேண்டாம். மேலே இருந்து பார்க்கும்போது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் அப்படி தான் வரும், ஆர்டராக வரும். நம்ம மண்ணிலேருந்து போவோம். இப்போ மண்ணோட உயிர் தன்மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா வாசனை, ஸ்மெல்லு. நீருக்கு பார்த்தீங்கன்னா சுவை இருக்குது. நீரோட தன்மாத்திரை உயிர்னு சொல்லுவாங்க. அது அருவமாக இருக்கும். அதாவது இது ஸ்தூலம். பஞ்சபூதங்கிறது ஃபிசிக்கல் பாடி. அதோட 5 உயிர் அது பார்த்தீங்கன்னா அருவம். இது உருவம், அது அருவம். பார்த்தீங்கன்னா வாசனை கண்ணுக்கு தெரியாது, மண் வாசனை அதோட உயிர். நீருக்கு சுவை, நெருப்புக்கு காட்சி, உஷ்ணம் கண்ணுக்கு தெரியாது, காற்றுக்கு உணர்ச்சி, மேலே பட்டால் தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உணர்ச்சிங்கிறது கண்ணுக்கு தெரியாது, உணர்வு. ஆகாயத்துக்கு நாதம், அதாவது சவுண்டு. இந்த 5த்தையும் வகைப்படுத்தி நம்ம ஒரு பல்பொடி, அதாவது பற்பொடி எதுக்குன்னா இந்த உடம்புக்கு வாயிலே இதுதான், என்ட்ரன்ஸே இதுதான். அதனால் இந்த பஞ்சபூத அடிப்படையில் இந்த 5 விஷயத்தை வச்சு செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ணி அதில் நம்ம வெற்றி கண்டிருக்கோம். நம்ம எல்லாம் நானுங்கிற இதில் சொல்லலை, சித்தர்களுடைய வழிமுறைப்படி இதை பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு அந்த பற்பொடி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கிட்ட கொண்டு போனாலே அவ்வளோ வாசனையாக நறுமணமாக இருக்கும். ஸோ மண் தத்துவம் அங்கே வந்துடும். டேஸ்ட் அதே மாதிரி சுவை இருக்கும். நீங்கள் பல் வளர்க்கின பிறகும் அந்த இனிப்பு, புளிப்பு, அந்த காரம் அதெல்லாம் இருக்கும், வாயிலே இருக்கும். அதே மாதிரி அந்த உஷ்ணம், அந்த குறிப்பிட்ட அந்த உஷ்ணம் இருந்தால் தான் கிருமிகள் சாகும். குறிப்பிட்ட உஷ்ணம் இருக்கணும், அந்த உணர்ச்சி இருக்கணும், அந்த விறுவிறுப்பு, கரண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விறுவிறுப்பு இருக்கணும். இது 4மே கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஏகாந்தமாக இருக்கும். அந்தி சந்தியில் விளக்கணும் 2 வேளை. அந்த ஏகாந்தத்தில் அந்த பிரணவம் கேட்க ஆரம்பிச்சிடும். அமைதியில் தான் அந்த பிரணவம் கேட்கும், நாதம் கேட்கும். இதுதான் பஞ்சபூத அடிப்படையில் நம்ம அந்த ஃபார்முலா ரெடி பண்ணி, அது பெரியவங்க போட்ட பிச்சை தான், நம்ம ஒன்றும் புதுசாக செய்யலை, பட் அதை ஒழுங்குபடுத்தி செஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. இதுதான் ஐயா தயாரிச்சிருக்கிற அந்த பஞ்சபூத அடிப்படையில் தயாரிச்சிருக்கிற பல்பொடி. இது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஐயா சொன்ன மாதிரி நல்லா வாசனையாக தான் இருக்குது. நல்லா வாசனையாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இது கொட்டும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. இதுதான் இந்த பல்பொடி. ஐயா இது விளக்கும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் ஐயா? முதல்ல இது என்ன முறையில் பல்லு வளர்க்கணும்னே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏன்னா எல்லாரும் வளர்க்குற மாதிரி இதை வளர்க்க வேண்டாம், நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம். முதல்ல 2 முறை, நிறைய பேர் ப்ரஷ்ஷில் வளைக்க பழக்கமாயிட்ருக்கும். அதனால் அவங்க சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி 2 முறை தொட்டு நல்லா வெளியே உள்ளெல்லாம் நல்லா வளைக்கிடுங்க. 2 முறை வளைக்கிட்டு வாய் கொப்பிச்சிட்டு கீழே துப்பிடுங்க. அதுக்கப்புறம் விரலில் 1 முறை கடைசியாக ஃபைனல் டச் எடுத்து நல்லா அந்த கட்டை விரலும் யூஸ் பண்ணலாம். நல்லா வளைக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வாய் கொப்பளிக்காமல். முதல் 2 முறை ப்ரஷ்ஷில் வளைக்கிட்டு வாய் கொப்பளிச்சு துப்பிட்டு கீழே நல்லா வாயை அலம்பிட்டு 1 முறை விரலில் வளைக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இதோட அந்த மகத்துவத்தை ஃபீல் பண்ண முடியும். இதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுகர், தைராய்டு, அல்சர், தொண்டைப்புண்ணு, இன்னும் நிறைய சொல்லிட்டு வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பல்பொடியிலே வச்சுருக்கேன். அவ்வளோ மூலிகைகள் இருக்குது இதில். நான் லிஸ்ட்டு சொல்கிறேன், ஞாபகம் வர வரைக்கும் சொல்கிறேன். ஆளும் மேலும் பல்லு குருதின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் வேப்பம் பட்டை இருக்குது, பொரித்த படிகாரம், தாளிசப்பத்திரி, மாசிக்காய், இது தாண்டிக்காய், கடுக்காய், சுக்கு, ஏலரிசி, இது மாதிரி ஒரு நிறைய வெரைட்டி. முக்கியமாக நாயுருவி, நெல் பதர் சாம்பல், இது மாதிரி நிறைய மூலிகைகளை போட்டு செஞ்சுருக்கு. அதனால் முக்கியமான விஷயம்
விரல்ல ஒரு முறை வளைக்கிட்டு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் கொப்பளிச்சுட்டு கீழே துப்பிடுங்க. உள்ளுக்கு முழுங்கினாலும் ஒன்றும் குற்றம் இல்லை. அல்சர் இருந்தால் அல்சர் சரியாகும், தொண்டை புண்ணு சரியாகும். தொண்டை புண்ணுலாம் வாய்ப்புண்ணு தொண்டை புண்ணு இருக்கிறவங்க தொடர்ந்து 4 நாள் விளக்குனாலே அதெல்லாம் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு வேலை செய்யும். தைராய்டுக்கு நல்ல அருமருந்து இந்த பற்பொடி. ஐயா இது பல் விளக்கும் போது சாகர வரையும் பல்லு விழாதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த அளவுக்கு அது வலிமையா இருக்கும் ஐயா? தடவை பல் விளக்கும் போது அந்த கிரிப் ஆகிறத உணரலாம். நம்ம அன்னைக்கு விளக்கும் போது கூட அப்படியே பிடிச்சி இல்லைங்களா டைட் ஆகும். இல்லை காசு கட்டி கொட்டைப்பாக்கு எல்லாமே போட்டிருக்கும். நெல்லி முள்ளி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு மெடிசின்ஸ் இருக்கு. ஆமா. ஏன்னா நேர்களே, அதாவது எந்த பல்பொடி நல்ல பல்பொடி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? மூலிகை பல்பொடி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம், அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதையும் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும். இதை இப்போ நான் விலைக்கு காமிக்க போறேன். இப்போ இது வரங்க கையில எடுத்துக்கினேன். ஐயா சொன்னார்ல, ஸ்மெல் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஆஹா, செமையா இருக்கு. தண்ணியை ரெடியா வச்சுக்கோங்க, வாய்க்கு புளிக்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கசப்பே தெரியாது. கசப்பு இல்லை, உப்பு, துவர்ப்பு, லைட்டா அந்த என்ன சொல்றது, கரண்ட் மாதிரி எவ்ரின்றது. ஆமா, அது இருக்கு. வாய் கொப்பளிக்காம விட்டாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோ மருத்துவ குணமுள்ள மருந்துகள் தான் எல்லாம் இதில் இருக்கு, மூலிகைகள் தான். பொரித்த படிகாரமும் சேர்த்துருக்கேன். அது தொண்டை புண்ணெல்லாம் ஆற்றும். பிடிக்குது, அப்படியே டைட் ஆகுது. அது தோற்பு அருகே இருக்கிறதுனால டைட் ஆகுது. இப்படியே விட்டுருங்களா ஐயா? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விடுங்க, அப்புறமா பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையிலே தான் நிறைய உருது. ஏன்னா பல்ல ஆளும் வேலும், அதாவது ஆலங்குச்சி வேளாங்குச்சி பல்லு விளக்கும் போதே உமிழ்நீர் ஊறுனுவாங்கல்ல, அது மாதிரி வச்ச உடனே உமிழ்நீர் அதிகமாக வருது. உமிழ்நீர் தான் ஒரு மனுஷனுடைய உயிர் நீர். அதுவே அதிகமா சுருக்குன்ற போது சொல்லவே வார்த்தை வர மாட்டேன் பாருங்க. பிடிக்குது, வாய் என்ன நேர்களே, இது மாதிரி பல்பொடி வேணுமா? கீழே பாரு நம்பர் கால் பண்ணுங்க, நிச்சயமா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பாவே இவ்வளவு பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு பஞ்சபூதத்தினால் ஆட பேச முடியல. இன்னொரு ரகசியம் சொல்லிடுறேன். அந்தி சந்தி இதை பல்ல விளக்கிட்டு அபியாசம் பண்ணாங்கன்னா, தொழுகையோ இல்ல பிரார்த்தனையோ ஜபதபமோ அபியாசமோ பண்ணாங்கன்னா வாசி லயமாகும். ஆமா, அவ்வளோ வேலை செய்யும். சூப்பருங்க ஐயா. ஆனால் உண்மையே பல்பு சூப்பராக இருக்குங்க, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, சொத்த பல் இருக்குது, இல்லை பல் ஈருவிக்கும், ரத்தம் கசிது, சீல் வடிது, துர்நாற்றம் அடிக்குது, வாயு துர்நாற்றம் அடிக்குது, பல் ஸ்ட்ராங் இல்லை ஆடுது அப்படின்னு எந்த வகையான பிரச்சனை தான் சரி பண்ணக்கூடிய அற்புதமான பல்பொடி தான் இது. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.